அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய பொழுது நலவாகட்டும். இப்போ நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா மீன் கறி தான். என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஊடக மீன் தான். வாங்க சமைச்சுக்கிட்டே பேசலாம். சமையலை கண்ணால் பாருங்க, கருத்தை காதால் கேளுங்க. இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களை அழகாக்குற டாபிக் தான். என்ன பியூட்டி டிப்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கும் மேலே என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஓவர் திங்கிங். அதாவது இந்த அளவுக்கு மீறி யோசிக்கிறத நிறுத்துறது. இது நிஜமாவே ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்க. இந்த டாப்பிக்குக்கும் பியூட்டிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்கல்ல, கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதாவது நம்மளுடைய மனது நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய முகம் பொலிவாக இருக்கும். இந்த ஓவர் திங்கிங் என்ன பண்ணும் தெரியுமா? அது நமக்கு தேவையில்லாத வேலையை பார்க்கும். எப்படின்னா, நம்ம பாஸ்டில் நடந்த நமக்கு பிடிக்காத விஷயங்கள், நமக்கு கவலை தரக்கூடிய விஷயங்களை நினச்சி யோசிக்க வைக்கும். இன்னொன்று, ஃப்யூச்சரில் இனிமேல் வரக்கூடிய விஷயங்களை நினச்சி அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அப்படின்ட்டு நடக்காத விஷயங்களை யோசித்து பயப்பட வைக்கும். ஆக மொத்தத்தில் ப்ரெசண்ட்டை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். நான் என்னுடைய லைஃப்பில் இந்த ஓவர் திங்கிங்னால ரொம்பவே டிஸ்டர்ப் ஆனேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மைண்டு ஃபுல்லாக நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் இருக்கும். பாசிட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் கூட இருக்காது. ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுவேன். அப்போ தான் என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்க கேட்பாங்க, நீங்கள் இறைவனை நம்புறீங்களான்னு. கண்டிப்பாக நம்புகிறேன். இல்லை, உங்களை பார்த்தா நம்புகிற மாதிரி தெரியலை, ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, யார் இறைவனை நம்புகிறாங்களோ எதிர்காலத்தை பற்றி யோசிப்பாங்களே தவிர பயப்பட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி நம்ம மௌத்தா போயிட்டோம்னா 2 நாள் நமக்காக அழுவாங்க, அவ்வளோதான். நம்ம பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு அடுத்த நாள் வேறு ஆள் வந்துடும். ஸோ அதை பற்றி நான் ரொம்ப பெருசாக யோசிக்க தேவையில்லை. நம்ம சேர்த்து வச்ச காசு பணம் எல்லாத்துமே நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு கூட தெரியாது. ஸோ ரொம்ப திங்கிங்லாம் வேணாம். இப்போ உள்ள ப்ரெசண்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுடைய நீயத்துகளை, உங்களுடைய எண்ணங்களை பெருசாக்குங்க. இறைவன்கிட்ட முடிஞ்ச வரை நிறைய கேளுங்க. எனக்கு இவ்வளோதான் போதும், எனக்கு இது போதுங்கிற வார்த்தையை நீங்கள் விடாதீங்க. நீங்களே அது ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா இறைவன் அவ்வளோதான் உங்களுக்கு கொடுப்பாங்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சமாக என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்டுலாம் எல்லாருக்கும் கிடைக்காது. ஓகே, உங்களுடைய ஓவர் திங்கிங்கை தூரமாக வைங்க, சந்தோஷத்தை பக்கத்தில் வைங்க. அப்படியே ரொம்ப யோசிக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.